viewers, welcome to simple and tasty cooking KaialavuSamayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபி கோகனட் பர்ஃபி. இது பண்றதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் ரொம்ப கம்மி தான் and ரொம்ப ஈஸி. அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதுக்கு 2 கப் தேங்காய் எடுத்துர்க்கேன். அதை மிக்ஸி ஜார்ல சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டுட்டு அதை கிரைண்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த கிரேட்டட் கோகனட் கிடைக்கும். ஸோ நான் ஏன் இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, மிக்ஸி ஜாரில் நீங்கள் எப்போயுமே தேங்காவை பெருசாக போட்டிங்க அப்படின்னா பிளேட்ஸோட லைஃப் டைம் கம்மியாயிடும், நிறைய ப்ராப்ளம் வரும் மிக்ஸி ஜாரில். ஸோ நீங்கள் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அரைக்கும் போது உங்களுக்கு டியூரபிலிட்டி ஆஃப் உங்கள் ஜாரும் வந்து நல்லா உழைக்கும். அதனால் நீங்கள் எப்போயுமே எந்த ஒரு விஷயத்துக்கு மசாலா எது அரைச்சாலும் நீங்கள் தேங்காவை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியே போட்டுக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த பர்ஃபிக்கு 2 கப்பு தேங்காய் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 2 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு வாசனைக்கு ஏலக்காய் பவுடர், அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன், பால் ஒரு 1/4 டம்ளர் சேர்க்க போகிறேன். இந்த பாலும் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆப்ஷனல் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் இந்த 3 இதை வச்சே நம்ம பர்ஃபி பண்ணலாம். இப்போ பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நம்ம இந்த பர்ஃபியை வந்து ரெடி பண்ணிவிட்டு அந்த மிக்சரை நம்ம ஒரு எவர் சில்வர் தட்டில் வந்து போடுவாங்க. ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற கேக் மோல்டில் நான் நெய் விட்டு இதை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் எந்த பிளேட்டு வீட்டில் எவர் சில்வர் பிளேட் இருக்கோ அதில் நீங்கள் நெய்யோ பட்டரோ இல்லை 1 ஸ்பூன் ஆயிலோ வச்சு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிட்டோம். இப்போ மிக்ஸ் பண்ணலாம் எல்லாத்தையும். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் போட்டுட்டு நான் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த தேங்காவை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் இதில் போட்டு. ஸோ நெய்யோடு சேர்த்து வறுக்கும்போது பர்ஃபி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்குமேன்னு போட்டிருக்கேன். ஸோ நெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காவை, துருவின தேங்காவை இதில் சேர்த்துடலாம். இது ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்கு, பண்ணலாம். தேங்காய் வறுத்துட்டோம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை இதில் ஆட் பண்ணிடலாம். எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த தேங்காய் பர்ஃபி தான். ஸோ நான் அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த சேனலில் பண்ணுறேன். நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப ஈஸி, டேஸ்டியான ரெசிபி. இது ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பால் சேர்க்கலாம். எடுத்து வச்சுக்கிற பால் இதில் ஆட் பண்ணிட்டேன். கூடவே ஏலக்காய் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் அதுவும் எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூனை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். அது எல்லாத்தையும் சிம்மிலே வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளோட சுகர் போட்டிருந்தது மெல்ட் ஆகிடுச்சு நல்லா. ஆனால் இப்போ நமக்கு இப்படி எடுத்து விட்டோம்னா இதில் எதுவுமே ஒட்டக்கூடாது. அந்த பதம் வர வரைக்கும் இதை பண்ணால் போதும். சிம்மில் வச்சே பண்ணுங்க, இப்போ தான் அடி பிடிக்காது. ஸோ நம்ம இது பண்ணி ரெடி பண்ணிகிட்டே இருக்கோம். இதோட நீங்கள் வந்து ட்ரை நட்ஸு, கேஷ்யூவோ பாதாமோ அதை வந்து நீங்கள் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி இதோட நம்ம மிக்ஸ் பண்ணி கூட நம்ம பர்ஃபி அந்த கட் பண்ணுற டயத்தில் நம்ம அதை ஆட் பண்ணி ஒரு கலர் பண்ணிக்கலாம். ஆனால் அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ். நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறேன். இப்போ சுகர் கம்ப்ளீட்டாக கேரமலைஸ் ஆகி கோகனட்டோட நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து போட்டால் அந்த வாட்டரோ எக்ஸஸ் அந்த மாதிரி சுகர் வாட்டர் எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இது ஒரு 6 மினிட்ஸ் நான் கலரியிருக்கேன் கை விடாமல். ஸோ எனக்கு இப்போ ஓரளவுக்கு இந்த கேக் பர்ஃபிட் அந்த பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம போட்டுட்டு கட் பண்ணுற பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கரெக்டாக ஒரு 1/2 நிமிஷம் கழித்து இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், ஒட்டாமல் வருது பாருங்கள். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இந்த க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற, நீங்கள் என்ன தட்டு வச்சுருக்கீங்களோ அதில் மாற்றிடுங்க. நான் இதில் எடுத்து வச்சுருக்கனால இதில் நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம இதை பீஸ் போடலாம். இப்போ நம்ம இந்த மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 10 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம பீஸ் போடலாம். நீங்கள் எனக்கு இந்த கத்தி எடுத்து பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு நெய்யோ எண்ணெயோ க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நமக்கு ஒட்டாமல் வரும். உங்கள்கிட்ட ஷேப் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த ஷேப்பை கூட நீங்கள் இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு வரும்.
நம்மளோட கோகனட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக நம்ம இதை பண்ணிட்டோம். மொத்தமே 10 நிமிஷம் தான் இந்த பர்ஃபி பண்ணுறதுக்கு. இதில் இருக்கிற ஒரே பெரிய வேலை இந்த தேங்காவை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஜாரில் போட்டு அரைக்கிறது தான். மற்றபடி இதை குக் பண்ணுறதுக்கோ இதை கலர்றதுக்கோ எல்லாமே சேர்த்து டோட்டலாக 10 மினிட்ஸில் நமக்கு ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். எந்த ஃபெஸ்டிவல் தீபாவளினா கூட குயிக்காக நம்ம வீட்டில் ஒரு ஸ்வீட் நம்மளே பண்ணிடலாம் வெளியிலேருந்து வாங்குறத விட. ஸோ எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு அனுப்புங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.